எரிசக்தி வளம் மிக்க ஈரானின் தெற்கு கடற்கரையின் ஓமன் வளைகுடாவில் சபஹர் துறைமுகம் இருக்கிறது. கடல் வழி, தரை வழி, ரயில் வழி என சர்வதேச வடக்கு தெற்கு போக்குவரத்து வழித்தடத்தை பயன்படுத்தி ஆப்கானிஸ்தான், மத்திய ஆசிய நாடுகளுக்கு இந்திய பொருள்களை கொண்டு செல்வதற்கான நுழைவாயிலாக சபஹர் துறைமுகம் விளங்குகிறது. துறைமுகம். இந்த துறைமுகத்தை 2018ஆம் ஆண்டு முதல் இந்தியா குத்தகை அடிப்படையில் நிர்வகித்து வருகிறது. இந்த குத்தகை ஓராண்டுக்கு ஒருமுறை நீட்டிக்கப்பட்டு கையெழுத்தாகும். இந்த நிலையில் சபஹர் துறைமுகத்தை இந்தியா தொடர்ந்து 10 ஆண்டுகள் நிர்வகிக்க ஒப்பந்தமிட்டிருக்கிறது. இந்த ஒப்பந்தம் ஈரானின் தெஹ்ரானில் இந்திய போர்ட்ஸ் குளோபல் லிமிடெட் IPGL, ஈரானின் போர்ட் கடல்சார் அமைப்பு PMO ஆகியவற்றுக்கு இடையே கையெழுத்தானது. மேலும் இந்தியாவின் கூடுதல் நிதியுதவியுடன் துறைமுகத்தை சீர்படுத்துவதிலும் இயக்குவதிலும் IPGL கணிசமான முதலீட்டை செய்திருக்கிறது. இந்த நிலையில் அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை துணை செய்தி தொடர்பாளர் வேதாந்த் படேல் செய்தியாளர்களிடம் சபஹர் துறைமுக ஒப்பந்தம் மற்றும் ஈரானுடனான இருதரப்பு உறவுகள் விஷயத்தில் இந்திய அரசு தனது வெளியுறவு கொள்கைகளை தெரிவிக்கும்படி கேட்போம். ஈரான் மீதான அமெரிக்க தடைகள் நடைமுறையில் இருக்கின்றன. அவற்றை தொடர்ந்து செயல்படுத்துவோம். தெஹ்ரானில் IPGL ஈரானுடன் வணிக ஒப்பந்தம் செய்யும் எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும், தனிநபராக இருந்தாலும், அரசாக இருந்தாலும், அது இந்தியாவாக இருந்தாலும் அமெரிக்க பொருளாதார தடைகள் விதிப்பதற்கு சாத்தியம் இருப்பதை அவர்கள் அறிந்திருக்க வேண்டும். இதை நாங்கள் பல நிகழ்வுகளில் கூறியிருக்கிறோம் என குறிப்பிட்டிருக்கிறார்.